சைனீஸ்ல பேசுங்க. நான் கோயம்புத்தூர்ல இந்த பல தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர்லேயே வந்து இந்த படத்தோட நாங்கள் எடுத்த படத்தோட இவ்வளோ க்ரௌடோட பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு அவங்க சொல்லி வந்து பார்க்க சொல்லுங்க. அப்புறம் சொல்லிக்கிறேன், பாட்டினாலும் ஒரு குடும்பஸ்தான் தான். எங்கள் கடை வந்து பாப்பநாயக்க பாளையத்தில் இருக்கு. காந்திபுரத்தில் அப்போ தேட்டர் ரிலீஸு போய் விடுதலை ராகம் காலை ஷோவில் 200 பேர் வந்தாங்க தேட்டருக்கு. எல்லாம் வெளியே வந்தவங்க பூரா நம்ம கடை அங்கே இருக்கு, படம் நல்லா இருக்குன்னாங்க. மத்தியானம் பார்த்தா 400 பேர் வந்தாங்க. ஈவினிங் ஷோவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அது ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடுச்சு. அந்த மாதிரி இந்த படமும் எல்லாரும், குறிப்பாக பெண்கள் வந்து இந்த படத்தை எல்லாம் நல்ல படத்தை விரும்புவாங்க. இந்த படம் ஒரு சென்டிமெண்ட்டே இருக்கு, காமெடியே இருக்கு, எல்லாரும் லைக் பண்ணி பார்க்குறாங்க. சந்தோஷம். அடுத்தடுத்து நாங்களும் முயற்சி பண்ணுறோம். இன்னும் நல்ல நல்ல படங்களா உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நன்றி. கையை மாதிரி என்னமோ சலாம் அடிச்சிருக்கீங்க. அங்கேயும் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறேன், இங்கேயும் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறேன். மீதி யாரு? இந்த ரைட்டர் யாராவது வந்து வேற சோமண்ண. இவரு எனக்கு அண்ணன் கிடையாது. எனக்கு எப்படி இருந்தாலும் தம்பி தான். என்னுடைய பையனே டைரக்டரா இருக்கிறான். அவனுக்கே இவர் தான் ஒரு நடிப்பு பயிற்சி எல்லாம் படமும் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய சந்தோஷம். அரங்கம் ஃபுல்லா இப்படி குடும்பங்களா வந்து எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா பார்த்துட்டு சந்தோஷமா போறது மாதிரி ஒரு பெரிய நீங்க எல்லாம் சந்தோஷமா படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறதில்ல, உங்களுக்காக எடுத்த படம் தான் இது. நாங்க குடும்பம் போட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் சந்தோஷமா வந்து இதுல என்ன